ஸோ ஒரு ரிவிஷன் மாதிரி தாங்க. ஸோ இதை பார்த்துட்டு போங்க. குறைஞ்சது இருந்து ஒரு 10 கொஸ்டின் கூட கேட்கலாம். அது என்னுடைய கணிப்பு. அப்படியே வரணும்னு தான் என்னுடைய ஆசை. கிராமச்சாலை கிலோமீட்டர் கற்களில் பூசப்பட்டிருக்கும் வண்ணம் வந்து வெள்ளை. கிராமச்சாலை கிலோமீட்டர் கற்களில் பூசப்பட்டிருக்கும் வண்ணம் வந்து வெள்ளை. சாலை நடுக்கோடு என்பது சாலையின் மையத்தில் நீளவாட்டில் வரையப்பட்டிருக்கும். சாலை நடுக்கோடு என்பது சாலையின் மையத்தில் நீளவாட்டில் வரையப்பட்டிருக்கும். 4 முனை சந்திப்பில் ஏற்படக்கூடிய மோதல்களின் எண்ணிக்கை அது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 12. n இன்ட்டு n-1 தான் ஃபார்முலா. 4 முனைனா அந்த 4 வந்து அந்த எண்ணில் போடுங்க. 4 இன்ட்டு 4 - 1 4 3 12. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். 4 முனை சந்திப்பில் ஏற்படைய மோதலின் வாய்ப்புகள் வந்து 12. ஒரு முதன்மை சாலை கிளைச்சாலை சந்திக்கும் சந்திப்பில் முதன்மை சாலையில் வரும் வாகனங்களுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். ஒரு முதன்மை சாலை கிளைச்சாலை சந்திக்கும் சந்திப்பில் முதன்மை சாலையில் வரும் வாகனங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 மொத்தம் உள்ள பிரிவுகள் வந்து பார்த்திங்கன்னா 217. மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 மொத்தம் உள்ள பிரிவுகள் 217. பயிற்சி உரிமம் வழங்கப்பட்ட தேதியிலிருந்து செல்லுபடியாகும் காலம் 6 மாதம். பயிற்சி உரிமம் வழங்கப்பட்ட தேதியிலிருந்து செல்லுபடியாகும் காலம் வந்து 6 மாதம். செங்குன்றம் மண்டலத்துக்கான ஒதுக்கப்பட்டுள்ள பதிவு எண் வந்து 18. இதே மாதிரி ஒவ்வொரு மண்டலத்துக்கு இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. காவலில் உள்ள அல்லது காவல் இல்லாத இருப்பு பாதையை கடப்பது குறித்து தமிழ்நாடு மோட்டார் வாகன விதிகள் 1980 விதி எண் வந்து பார்த்திங்கன்னா 389 விதி எண். விளக்கு சிக்னலில் புறப்பட தயார் என அறிய சிவப்பு மஞ்சளும் எரியும். விளக்கு சிக்னலில் புறப்பட தயார் என அறிய சிவப்பு மஞ்சளும் எரியும். கட்டுப்படுத்தப்படாத சாலை சந்திப்பில் இந்த சின்னம் வைக்கப்பட்டிருக்கும்னா எச்சரிக்கை சின்னம். கட்டுப்படுத்தப்படாத சாலை சந்திப்பில் இந்த சின்னம் வைக்கப்பட்ட எச்சரிக்கை சின்னம். பொதுவாக எச்சரிக்கை சின்னங்களை கண்ட ஓட்டுநர் வாகனத்தின் வேகத்தை குறைக்க வேண்டும். மலைச்சாலையில் கீழ்கண்ட வாகனங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேணும்னா மேல் நோக்கி செல்லும் வாகனங்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கணும். சென்னை போன்ற பெருநகரங்களில் கனரக வாகனங்களுக்கு வேக வரம்பு 35 கிலோமீட்டர். மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 184 படி அபாயகரமான வாகனத்தை ஓட்டினால் விதிக்கப்படும் அபராதம் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் அல்லது 5000. இது அப்டேட்டட் புக்கில் போட்டிருக்கேங்க. ஸோ ரீசெண்ட் இதில் வந்து 2023 பதிப்புள்ள IRT புக்கில் வந்து 6 மாதம் அல்லது 5000 ரூபா அபராதம்னு போட்டிருக்கு. அதிக அளவிலான மோதலுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநரின் தவறான மனப்பான்மை. கனரக வாகனத்தின் எடை வந்து பாரம் ஏற்றிய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா 12,000 கிலோகிராமுக்கு மேல். ஓகேங்களா. லைலின் வாகனத்தில் என்ஜின் ஆயில் கொள்ளளவு வந்து பார்த்திங்கன்னா 10.5 லிட்டர். லைலின் வாகனத்தில் என்ஜின் ஆயில் கொள்ளளவு வந்து பார்த்திங்கன்னா 10.5 லிட்டர். லைலின் வாகனத்தின் ஃபேன் பெல்ட் டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 12 மில்லிமீட்டர் முதல் 15 மில்லிமீட்டர் வரை. லைலின் வாகனத்தின் ஃபேன் பெல்ட் டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 12 மில்லிமீட்டர் முதல் 15 மில்லிமீட்டர் வரை. கால்களால் கட்டுப்படுத்தப்படும் மேஜர் கண்ட்ரோல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு. கால்களால் கட்டுப்படுத்தப்படும் மேஜர் கண்ட்ரோல்கள் ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு. ஸ்டேரிங் வீலை கீழ்கண்ட முறையில் திருப்ப வேண்டும். புல் அண்ட் புஷ் முறையில் திருப்ப வேண்டும். ஸ்டேரிங் வீலை கீழ்கண்ட முறையில் திருப்ப வேண்டும்னா புல் அண்ட் புஷ் முறையில் திருப்ப வேண்டும். என்ஜினை இயக்கும் போது ஸ்டேரிங் வீலை 2 கையாலும் பிடிக்க வேண்டும். என்ஜினை இயக்கும் போது ஸ்டேரிங் வீலை 2 கையாலும் பிடிக்க வேண்டும். கனரக வாகனத்தை எப்போதும் முதலாவது கீழில் நகர்த்த வேண்டும். கனரக வாகனத்தை எப்போதும் ஃபர்ஸ்ட் கீழில் தான் நகர்த்த வேண்டும். கான்ஸ்டன்ட் மேஸ் கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட வாகனங்களில் கியர் மாற்றம் செய்யும் போது டபுள் டி கிளட்ச் செய்ய வேண்டும். கான்ஸ்டன்ட் மேன்ஸ் கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட வாகனங்களில் கியர் மாற்றம் செய்யும் போது டபுள் டி கிளட்ச் செய்ய வேண்டும். வாகனத்தின் வீல் பேஸ் என்பது நீளவாட்டில் முன்பின் சக்கரங்களில் மைய கோடுகளுக்கு இடையே உள்ள அளவு. நீளவாட்டில் முன்பின் சக்கரங்களில் மைய கோடுகளுக்கு இடையே உள்ள அளவு. சாதாரண வளைவுகளில் கீழ்கண்ட பிரேக் உபயோகிக்க வேண்டும். அது என்ஜின் பிரேக். வாகனத்தை கீழ் நோக்கிய சரிவில் நிறுத்த வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியரில் நிறுத்த வேண்டும். வாகனத்தை கீழ் நோக்கிய சரிவில் நிறுத்தி வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியரில் நிறுத்த வேண்டும். ஒரு வாகனம் தடம் மாறும் போது MSM PSL பாதுகாப்பு முறையை கடைபிடிக்க வேண்டும். ஒரு வாகனம் தடம் மாறும் பொழுது MSM PSL பாதுகாப்பு முறையை கடைபிடிக்க வேண்டும். ஒரு வாகனத்தை பின்தொடரும் போது 1001 1002 முறையை கடைபிடிக்க வேண்டும். ஒரு வாகனத்தை பின்தொடரும் போது 1001 1002 முறையை கடைபிடிக்க வேண்டும். வாகனத்தில் திடீர்னு பிரேக் பிடிக்கவில்லை என்றால் அது கியரை வந்து டவுன் பண்ணணும்னா கியர் மாற்றம் செய்ய வேண்டும். கிளட்ச் ரைடிங் செல்வதால் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சை மிதிச்சுக்கிட்டே நம்ம வந்து ரைட் பண்ணுறது தான் கிளட்ச் ரைடிங் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எரிபொருள் வந்து அதிகமாக செலவாகும். கிளட்ச் ரைடிங் செய்தால் எரிபொருள் அதிகமாக செலவாகும்.
வாகனத்தை இயக்குவதற்கு தேவையான இயந்திர சக்தியை உருவாக்கி தருவது என்ஜின். என்ஜின் ஓய்வு செய்வதற்கு தேவையான ஓய்வு எண்ணெய் இதில் சேமித்து வைக்கப்படுகிறது கிராம் கேஸ். ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்பிலிருந்து உயர் அழுத்தத்தில் செல்லும் எரிபொருளை இன்ஜெக்டருக்கு எடுத்து செல்வது பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் பை. ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்பிலிருந்து உயர் அழுத்தத்தில் செல்லும் பொருளை இன்ஜெக்டருக்கு எடுத்து செல்வது இன்ஜெக்டர் பை. கியர் பாக்ஸில் வரும் சக்தி டிஃபரன்ஷியலுக்கு சாய்வாக கடத்துவது பினியன். கியர் பாக்ஸில் வரும் சக்தி டிஃபரன்ஷியலுக்கு சாய்வாக கடத்துவது பினியன். வீல் அலைன்மெண்ட் சரியில்லை என்றால் டயர்கள் விட்டுவிட்டு தேய்மானம் அடையும். வீல் அலைன்மெண்ட் சரியில்லை என்றால் டயர்கள் விட்டுவிட்டு தேய்மானம் அடையும். ஏர் கம்ப்ரஸர் தனக்கு தேவையான சக்தியை கிராங்க்ஷாஃப்ட் கியர் மூலம் பெற்றுக்கொள்கிறது. ஏர் கம்ப்ரஸர் தனக்கு தேவையான சக்தியை கிராங்க்ஷாஃப்ட் கியர் மூலம் பெற்றுக்கொள்கிறது. வாகனம் சாலையில் உள்ள மேடு பள்ளங்களில் செல்லும் போது ஏற்படும் அதிர்வு குழுங்களை தாங்கிக் கொள்ள உள்ள அமைப்பு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் அமைப்பு. டாடா வாகனத்தில் இன்ஜின் ஆயில் கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 15.3 லிட்டர். டாடா வாகனத்தில் இன்ஜின் ஆயில் கொள்ளளவு 15.3 லிட்டர். பேட்டரி உள்ள பிளேட்டுக்கு மேல் டிஸ்டில்டு வாட்டர் இருக்க வேண்டிய அளவு பார்த்தீங்கன்னா 10 மில்லிமீட்டர் குறையாமல் இருக்க வேண்டும். பேட்டரியில் உள்ள பிளேட்டுக்கு மேல் டிஸ்டில்டு வாட்டர் எப்படி இருக்கணும்னா 10 மில்லிமீட்டர் குறையாமல் இருக்க வேண்டும். டயரின் காற்றழுத்தம் குறிப்பிட்ட அளவை விட குறைவாக இருந்தால் டயரின் ஓரப்பகுதி தேயும். ஸோ காற்றழுத்தம் அதிகமாக இருந்தால் டயரின் மையப்பகுதி தேயும், கம்மியாக இருந்ததுன்னா டயரின் ஓரப்பகுதி அதிகமாக தேயும். அப்புறம் லெய்லின் வாகனத்துக்கு கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா G600 சிங்க்ரோமிஸ் வகையாகும். எரிபொருளை இன்ஜெக்டர் சிலிண்டர்கள் ஸ்ப்ரே செய்கிறது. டிஃபரன்ஷியல் சக்தியை பின்செல்களுக்கு 90 டிகிரி அளவுக்கு திருப்பி விடுகிறது. ஏர் கம்ப்ரஸரில் வரும் தேவைக்கு அதிகமான காற்றை வெளியேற்றி ஏர் டேங்கை அன்லோடர் வால்வ் பாதுகாக்கிறது. என்ஜின் ஆயில் ஒவ்வொரு 40,000 கிலோமீட்டர் அளவிலும் மாற்ற வேண்டும். ஸோ இது ஒரு ரிவிஷன் மாதிரிங்க. ஸோ இதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அடிப்படையில் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ஸோ இன்னமும் நிறையா வீடியோஸ் வரப்போகுது. அதனால் சிறப்பாக பண்ணுங்கள், பதட்டப்படாதீங்க. வெற்றி நமதே. தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம்.